அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதாவது லாபம் மற்றும் நஷ்டம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருந்தோம். அதோட ஆன்சர்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். இப்போ முதல் கணக்கு பாருங்கள். அபிராமி ஒரு பயண பையை ரூபாய் 2730 கொடுத்து வாங்குகிறாள். ஓகேவா? பயண சூட்கேஸ். அவ்விலையில் 5% மதிப்பு கூட்டு வரியும் அடங்கியிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வேட் டேக்ஸ் போட்டிருக்காங்க. வேல்யூ ஆடட் டேக்ஸ் வந்து 5% போட்டிருக்காங்க. அந்த டேக்ஸ் சேர்த்து தான் 2730 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அப்போது மதிப்பு கூட்டு வரியை சேர்க்காமல் பயணப்பையின் விலை என்னன்னு கேட்குறாங்க. சரியா? அந்த டேக்ஸ் போடாமல் அந்த பொருள் என்ன ரேட்டு இருந்திருக்கோ அதிலிருந்து அவங்க டேக்ஸ் போட்டு செல்லிங் ப்ரைஸ் 2730ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போது அதோட காஸ்ட் ப்ரைஸ், அதோட அடக்க விலை எவ்வளோ இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா 100% இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இவங்க அதில் ஒரு 5% தான் எப்போவுமே டேக்ஸ் போட்டிருக்காங்க. அப்படின்றப்ப இந்த 2730 அப்படின்றது எவ்வளோனா 105%. ஓகேவா? 105% தான் இந்த 2730. நமக்கு தேவை அந்த 5% டேக்ஸ் இல்லாமல் இருக்கிற காஸ்ட் ப்ரைஸ் தான் தேவை. அப்போது 100% எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் போட்டாலே முடிஞ்சது. சரியா? இது இப்போ அடித்து போட்டால் முடிஞ்சுது. அடித்து போட வேண்டியதான். இதை வந்து 5ஆல் அடிக்கலாமா? 5ஆல் அடித்தா 7×5 10, 1×5 இது 5ஆல் அடித்தோன்னாக்கா 5×5 25, மிச்சம் 2 23, 4×5 20, மிச்சம் 3, 6×5 30ன்னு வரும். பார்த்தாலே தெரியுது. இது வந்து 7ஆல் அடிபடும். 7ஆல் அடித்து பார்ப்போம். 3×7 21, இது 7ஆல் அடிபடும்னா 7×7 49, மிச்சம் 5 56, 8×7 56. அப்புறம் 1 3 3, 7 3 6, மிச்சம் 1 18, 6 3 18. அப்போ இங்கே ஒரு 26, இங்கே ஒரு 100 இருக்குது. அப்படியே பெருக்கணும்னாக்கா x = 2600ன்னு வரும். ஓகேவா? அதுதான் பார்த்தீங்கன்னா அதோட அந்த காஸ்ட் ப்ரைஸு. அதுக்கப்புறம் அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் அந்த டேக்ஸ் போட்டு சொல்லியிருக்காங்க. அப்போது ஆப்ஷன் டி 2600 தான் கரெக்ட். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் படித்து பாருங்க. ஒரு கடைக்காரர் தன் வாடிக்கையாளர்களுக்கு 10% தள்ளுபடி தந்தும் 20% லாபம் அடைகின்றார். ஒரு பொருளின் உண்மை விலை ரூபாய் 450 எனில் அப்பொருளின் குறித்த விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது டிஸ்கவுண்ட் 10% கொடுக்குறாரு. டிஸ்கவுண்ட் கொடுத்துமே அவருக்கு லாபம் கெயின் பார்த்தீங்கன்னா 20% இருக்கா. அந்த பொருளை வாங்கினது அவர் காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450 ரூபா. அப்போது அவர் எவ்வளோ மார்க் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு பொருள் 450 ரூபாய்க்கு வாங்கி எவ்வளவோ ப்ரைஸ் மார்க் பண்ணியிருக்காரு, எம்ஆர்பி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அதுலேருந்து 10% தள்ளுபடி கொடுக்குறேன்னு சொன்னாலும் அவருக்கு 20% லாபம் கிடைக்கிது. அப்படின்னா எவ்வளோக்கு மார்க் பண்ணியிருப்பாருன்னு கேட்குறாங்க. இதை வந்து 2 மெத்தடாக போடலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸாக போடலாம். பாக்ஸாக போட்டால் 2 பாக்ஸ் போடணும். செயின் ரூலில் போட்டால் ஒரே செயினாகவே போடலாம். 2 விதமாகவும் போடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸாக போட்டோம்னாக்கா அவரோட காஸ்ட் ப்ரைஸு 450 ரூபா தான். ஓகேவா? 450 ரூபா. அதுதான் அவர் வாங்கினது 100%. அப்போது 20% லாபம் வர மாதிரி தான் விற்றுருக்காரு. அவர் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் 20% லாபம் வருதுன்னா அப்போது 120%க்கு விற்றுருப்பார். அந்த செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓகேவா? செல்லிங் ப்ரைஸை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு செல்லிங் ப்ரைஸ்லேருந்து அந்த செல்லிங் ப்ரைஸே 90% தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் பண்ணி அதுலேருந்து 10% கம்மி பண்ணி கொடுத்துருக்காருன்னா செல்லிங் ப்ரைஸே 90% தான் விற்றுருக்காரு. அப்போது கிடைக்கிற இந்த செல்லிங் ப்ரைஸை 90%ன்னு வச்சுக்கிட்டு 100% என்னென்னு பார்த்தா மார்க் ப்ரைஸ் கிடைச்சிடும். சரியா? இப்போ இதை அடித்து போட்டோன்னாக்கா ஒரு 0க்கு ஒரு 0, 2 5ஆல் அடிச்சோன்னா 7×5 10, 9×5 45, 2ஆல் அடிச்சோன்னா 1×2, 6×2 12, 0ன்னு வரும். அப்போது கிராஸில் பெருக்கணுன்னாக்கா x = 6×9 54 கூட ஒரு 0. அப்போது செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 540 ரூபா. 540 ரூபாய்க்கு தான் விற்றுருக்காரு. இதுலேயே இவருக்கு 20% லாபம் கிடச்சிருக்கு. ஆனால் இவர் விற்கணும்னு முடிவு பண்ணது 540 ரூபா இல்லை. இதுக்கு மேலே ஒரு 10% வச்சு தான் மார்க் பண்ணியிருக்காரு. அதுலேருந்து உங்களுக்கு 10% கம்மி பண்ணி டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த 540 ரூபாய்க்கு விற்றுருக்காருன்னா இந்த 540 ரூபா விற்றதே பார்த்தீங்கன்னா அவர் மார்க் பண்ணதில் 90% தான். உண்மையாக மார்க் பண்ண 100% என்ன அப்படின்னு சொல்லி இன்னொரு பாக்ஸில் போட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போது 0க்கு 0, 9ஆல் அடிச்சோன்னா 9 9, 6×9 54, 0. அப்படியே கிராஸில் பெருக்கணுன்னாக்கா x = 600 ரூபா. சரியா? இப்போ புரியுதா? 450 ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்கியிருக்காரு. 600 ரூபான்னு சொல்லி அதில் மார்க் பண்ணிட்டார், ப்ரைஸ் டேக் ஒட்டிட்டார். இருந்தாலும் உங்களுக்கு 10% தள்ளுபடி தரேன் அப்படின்னு சொல்லி 540 ரூபாய்க்கு விற்றுருக்காரு அப்படின்றது தான் பொருள். ஓகேவா? இந்த ஆடி தள்ளுபடிலாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அப்போது ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இது வந்து பாக்ஸ் மெத்தடில் 2 பாக்ஸாக போடுறது. இதே செயின் ரூலில் போகணுன்னா நமக்கு தேவை மார்க் ப்ரைஸ் தான். ஓகேவா? மார்க் ப்ரைஸ் தான் தேவை.
எதுலேருந்து கண்டுபிடிக்க போகிறோம்? அந்த காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 450 ரூபாயிலேருந்து தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதிலேருந்து ஒரு 20% அதிகமாக வச்சு தான் செல்லிங் ப்ரைஸ் இருக்குது கெயின். அப்போது 120% வச்சா அதுதான் பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரைஸ். ஆனால் இந்த செல்லிங் ப்ரைஸுங்கிறதே மார்க் ப்ரைஸில் 90% தான். அப்போது இதுதான் 90%. நான் 90ஆல் அடித்தா 100% என்ன அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி போட்டாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இது கிடையாது. சரியா? இந்த மாதிரி போட்டாலும் ஒரே செயின் ரூலில் அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? செல்லிங் ப்ரைஸுங்கிறதே 90% தான். நமக்கு 100% என்னென்னு மேலே கண்டுபிடிக்கணும். அடித்தோன்னாக்கா 100க்கு 100 போயிடும். 90ல் 0க்கு 0, 9 9, 5 45, 0 வரும். அப்போது 5 12 60, கூட ஒரு 0, 600 ரூபா அப்படின்னு சொல்லி மார்க் ப்ரைஸ் கிடைக்கும். ஓகேவா? கணக்கை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, அதிகமாக போட்டு பழகிட்டிங்கன்னா இந்த ஒரே ஸ்டெப்பில் போடுவீங்க. அப்படி இல்லைனாலும் 2 பாக்ஸ் தான், ஈஸியாக பட்டுன்னு ஒரு 10-15 செகண்டில் போடலாம். எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. ரூபாய் 180 குறித்த விலையாகவும் ரூபாய் 108 விற்பனை விலையாகவும் கொண்ட ஒரு பொருளுக்கு கடைக்காரர் 2 தொடர் தள்ளுபடிகளை அளிக்கிறார். இரண்டாவது தள்ளுபடி 25% எனில் முதல் தள்ளுபடி சதவீதத்தை காண்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது 180 ரூபா மார்க்கப் ப்ரைஸு, அதுலேருந்து டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குறாரு. முதல்ல ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு, அதுலேருந்து இன்னொரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அந்த ரெண்டாவது டிஸ்கவுண்ட் தான் பார்த்தீங்கன்னா 25 ரூபா. முதல் டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு தெரியல. இந்த மாதிரி 2 டிஸ்கவுண்ட் போனதுக்கப்புறம் 108 ரூபா அப்படின்னு சொல்லி அதோட செல்லிங் ப்ரைஸ் வருது. அப்போது முதல்ல எவ்வளோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி இந்த சக்ஸஸிவாக டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தொடர்ந்து கொடுக்குறாங்க, தொடர் சங்கிலியாக கொடுக்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த சங்கிலி தான் செயின் ரூலில் தான் போடுவோம். எப்படி போடுவோம்? அந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து தான் போடுவோம். மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ? 180 ரூபா. அதுலேருந்து ஒரு தள்ளுபடி கொடுக்குறாரு. அந்த தள்ளுபடினாக்கா எப்படி? இந்த 180ங்கிறது தான் 100%. தள்ளுபடி எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரியல, இருந்தாலும் அப்படி பர்சன்டேஜ் கொடுத்துருந்தா அதை 100லேருந்து கழித்து தானே போட்டிருப்போம். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்? 100லேருந்து கழித்து தான் போட போகிறோம். அந்த தள்ளுபடி சதவீதம் தான் என்னன்னு தெரியல, அதை எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஓகேவா? 100 - எக்ஸ். சரியா? இங்கே 100 - எக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா டைரெக்டாக ஆன்சர் வந்துடும். வெறும் எக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா கடைசியாக ஏதோ ஒரு ஆன்சர் வரும், அதை 100லேருந்து கழித்து போடணும். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம டிஸ்கவுண்ட்டை அந்த 100%லேருந்து குறைச்சி தான் சொல்ல போகிறோன்றனால 100லேருந்து கழித்து கொடுக்கணும். அடுத்து ரெண்டாவது இன்னொரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. எவ்வளோ? 25%. அப்போது ரெண்டாவது டிஸ்கவுண்ட் கொடுக்குறப்ப இது எல்லாம் சேர்த்து தான் 100% இருந்திருக்கும். அதுலேருந்து 25% கொடுக்குறாருன்னா கடைசியாக கொடுக்குற ப்ரைஸு 75%க்கு தான் கொடுக்க போகிறாரு. அந்த 100லேருந்து 25 போக பேலன்ஸ் 75 வரும். ஓகேவா? இங்கே 100லேருந்து கழித்து போட்டோம்ல, அதனால தான் இங்கே கழித்து போகிறதுக்காக 100லேருந்து கழித்து காட்டியிருக்கோம். அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு தெரில, எக்ஸ் எவ்வளோன்னு தெரில. இங்கே 25 தெரியும், இங்கே தெரியலை. அப்போது இது மொத்தமாக 100% அப்படின்னு சொல்லி வந்துடும். சரியா? இப்படி போட்டால் ஆன்சர் டைரெக்டாக வந்துடும். இப்படி 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோக்கு விற்கிறாங்களா? 108 ரூபாய்க்கு விற்கிறாங்களா? அப்போது 108 ரூபா வருது இந்த மாதிரி 2 டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி போட்டால் இதில் எக்ஸ் மட்டும் தான் தெரியல, அதை கண்டுபிடிச்சிடலாமா? அடித்து போடுறது தான் ஒரே வழி. 0க்கு 0, 18, இந்த பக்கத்தில் 108 இருக்குது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா 9ஆல் அடிப்படும். 2 9 18, 1 9 9, மிச்சம் 1 9 18. அப்படியே ஈக்குவலுக்கு அந்த பக்கமே ஈஸியாக அடிங்க. சரியா? அப்போது 1 2 I 2 10ன்னு வரும். 5ஆல் அடித்தா 1 5 1 5, மிச்சம் 2 I 5 25ன்னு வரும். இந்த பக்கத்தில் 3ஆல் அடிக்கலாமா? நான் 3 12, I 3 15ன்னு வரும். 5ஆல் அடித்தோன்னா 1 5 25 100ன்னு வரும். இந்த பக்கம் எல்லாத்தையும் அடித்தாச்சு, 20 மட்டும்தான் இருக்குது. இங்கே 4 இருக்குது. அப்போ 20 அந்த சைடு கொண்டு போனால் இந்த பக்கத்தில் 80ன்னு வரும். இங்கே என்ன இருக்குது? 100 - எக்ஸ் இருக்கா? 100 - எக்ஸ் = 80னா 80 இந்த பக்கம் கொண்டு வாங்க, எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போனால் 100 - 80 = எக்ஸு. அப்போ எக்ஸ் என்ன வரும்? 20ன்னு வரும். அப்போது 20% ஃபஸ்ட்டு தள்ளுபடி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ப்ரைஸ் வந்திருக்கும், அதுலேருந்து ஒரு 25% தள்ளுபடி கொடுத்து தான் 108 ரூபாயாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரே செயின் ரூலில் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இந்த இடத்துல 100 - எக்ஸ் போட போகிறீங்களா, வெறும் எக்ஸ் போட போகிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. வெறும் எக்ஸ் போட்டிங்கன்னா 80ன்னு உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். அதை கடைசியாக 100லேருந்து கழித்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். இங்கே 100ன்னு போட்டிங்கன்னா தெளிவாக ஆன்சரே 20ன்னு கரெக்டாக வந்துடும். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பொருளின் விலை 30% கூட்டப்பட்டு பின் 30% இறக்கப்படுகிறது. இறுதி விலையை ஆரம்ப விலையுடன் ஒப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இஃப் த ப்ரைஸ் an item is increased by 30% and then decreased by 30%, the final price compared to the original pricesன்னு கேட்டிருக்காங்க.
இந்த மாதிரி ஒரே அளவு சதவீதம் உயர்த்தப்பட்டு மறுபடியும் இறக்கப்படுது அப்படின்னாக்கா, ஓகேவா, ஃபஸ்ட்டு ஹை பண்ணிவிட்டு மறுபடியும் லோ பண்ணுறாங்க அப்படின்னாலே இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா உண்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா x²/100 அப்படின்றது தான். இந்த கணக்கு நிறையா தடவை போட்டிருப்போம். இதில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நஷ்டம் மட்டும்தான் கிடைக்கும். இவங்க எப்படி கேட்டிருக்காங்க, இறுதி விலையை ஆரம்ப விலையுடன் ஒப்பிடுங்கன்னா ஆரம்ப விலையை விட எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும், அதான் நஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ரூலும் தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே நஷ்டம் மட்டும்தான் வரும். அப்படி இருக்கிறப்ப அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, அதாவது ஒரு 100 ரூபா உள்ள பொருளை 30% கூட்டுறாங்கன்னா என்ன ஆகும், 100க்கு 30 ரூபான்னு உடனே மறுபடியும் 30 ரூபா கூட்டி 130 ரூபாயாக மாறும். ஓகேவா, 100க்கு தான் 30% கூட்டாங்க, மறுபடி குறைக்கிறப்ப அடுத்து ஒரு 30%, இந்த 130ல் 30% பார்க்கணும். ஓகேவா, 100ல் 30%ங்கிறது அதிகமாக, 130ல் 30% அதிகமாக, 130ல் 30% தான் அதிகம். அப்போது ரெண்டாவது குறைக்கிற அமௌண்ட் அதிகமாக இருக்கும், ஏற்றுற அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும். குறைக்கிறது அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு நஷ்டம் தானே கிடைக்கும். அந்த சிம்பிள் கான்செப்டை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஒரே பர்சன்டேஜ் கூட்டி ஒரே பர்சன்டேஜ் இறக்குறாங்கன்றப்ப நஷ்டம் தான் நமக்கு கிடைக்கும். அந்த நஷ்ட சதவீதம் தான் கேட்பாங்க. அதுக்கு இந்த ஃபார்முலாவில் போட்டுலாம் x²/100. இந்த எக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏற்றி இறக்குறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சதவீதம் தான். அப்போது 30²/100ன்னு போட்டால் முடிச்சுது. போட்டோன்னாக்கா 30 × 30ன்னு வரும், கீழே 100ன்னு வரும், 2 0க்கு 2 0 போனால் 3×9ன்னு வரும். அப்போது 9% ஏறி இருக்கா இறங்கியிருக்கா, எப்போவுமே நஷ்டம் தானே வரும், அப்போது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி போடணும். குறைவு, ஆப்ஷன் ஏ 9% குறைவு. சரியா, இதில் எப்போவுமே பார்த்திங்கன்னா நஷ்டம் அந்த குறைவு தான் வரும் ஏற்றிட்டு இறக்குறப்ப. அதுக்கு இந்த ஷார்ட்கட் ஃபார்முலாவில் போட்டுருவோம். இந்த ஃபார்முலா பற்றி அடிக்கடி போட்டிருப்போம், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 1க்கு 2 கணக்காக கூட பார்ப்போம். சரியா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த இந்த கொஸ்டின் பாருங்கள். வைதேகி 2 சேலைகளை தலா 2200க்கு விற்றால் ஒன்றன் மீது 10% லாபத்தையும் மற்றொன்றின் மீது 12% நட்டத்தையும் அடைந்தாள் எனில் சேலைகளை விற்றதில் அவளின் லாபம் அல்லது நட்ட சதவீதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, 2 சேலையை 2200 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. விற்ற ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு சேலையும் என்னென்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் 2 சேலையும் ஒரே ரேட்டுக்கு வாங்கியிருக்க முடியாது. ஒரே ரேட்டுக்கு வாங்கி இந்த மாதிரி 2200 ரூபாய்க்கு விற்றுருந்தா ஒன்று ரெண்டுமே லாபமாக கிடைச்சிருக்கும், இல்லை ரெண்டுமே நஷ்டமாக கிடைச்சிருக்கும். ஆனால் ஒரு இதில் 10% லாபம் கிடைக்குதான், ஒரு இதில் 12% நஷ்டம் கிடைக்குதான். அப்போ 2 சேலையும் வேறு வேறு அமௌண்ட்டுக்கு தான் வாங்கியிருக்காங்க. அப்போ மொத்தமாக அவங்க விற்றதில் லாபம் நஷ்டம் கேட்டிருக்காங்க. அப்போது மொத்தமாக அவங்க எவ்வளோ செலவு பண்ணி 2 சேலையும் வாங்கியிருப்பாங்கன்னு காஸ்ட் ப்ரைஸை கண்டுபிடிச்சி அதுலேருந்து இந்த செல்லிங் ப்ரைஸ் 2 சேலையும் 2200 ரூபாய்க்கு விற்றுருக்காங்கன்னா 2 சேலை 2200 4400 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. அப்போ எவ்வளோக்கு வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்து அதுலேருந்து லாபம் எவ்வளோ நஷ்டம் எவ்வளோன்னு அமௌண்ட்டு பார்த்து அதுலேருந்து சதவீதத்தை கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி 2 டைப்பாக 2 சேலையும் வேறு வேறு ரேட்டுக்கு வாங்கியிருக்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ரெண்டுமே வேறு வேறு காஸ்ட் ப்ரைஸ்னால் வேறு வழியே இல்லை, ரெண்டுத்தோட காஸ்ட் ப்ரைஸும் தனித்தனியாக தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, மொதல் சேலை எடுத்துக்குவோம். 2200 ரூபாய்க்கு விற்கிறாங்களா, அதில் ஒரு 10% லாபம் கிடைச்சிருக்க சேலையை பார்ப்போம். 10% லாபம் கிடைச்சிருக்குனாக்கா இந்த 2200 ரூபாய்க்கு விற்று அவங்க எவ்வளோக்கு விற்றுருக்காங்க, 110%க்கு விற்றுருக்காங்க. ஓகேவா, 10% லாபம், 100%ன்றது அவங்க வாங்கினதாக இருக்கும், 10% அதுக்கு மேலே. அப்போ இந்த 110% தான் இந்த 2200. அப்போது அதோட கிராஸ் ப்ரைஸ், முதல் சேலையோட காஸ்ட் ப்ரைஸ் 100%ன்றது எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் போடணும். அடுத்து ரெண்டாவது சேலைக்கும் பார்த்தீங்கன்னா 2200 ரூபாய்க்கு தான் விற்றுருக்காங்க. ஆனால் அதில் 12% நஷ்டம் கிடைச்சிருக்கான். அப்போது நஷ்டம்னா 100 விட கம்மி, 100லேருந்து இந்த 12 கழிச்சோன்னா 88. அப்போ இந்த 88 தான் இந்த 2200. அப்போது வாங்கின 100% என்ன அப்படின்னு சொல்லி ரெண்டாவது சேலைக்கு ஒரு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இது ரெண்டாவது சேலைக்கு, இது முதல் சேலைக்கு கண்டுபிடிச்சி மொத்தமாக வாங்கின காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு பார்க்கணும். அப்போ அடித்து போடலாமா, அடித்தா 0க்கு 0, 1 11 11, 2 11 22, அப்படியே பெருக்கணும்னாக்கா x = 2000ன்னு வரும். அடுத்து இந்த சைடு அடித்தோன்னாக்கா 11 அடிக்கலாம், 2 11 22, 8 11 88, 2 அடித்தோன்னா 1 2 4 2 8. அப்போ இங்கே ஒரு 100 இருக்குது, இங்கே ஒரு 400 இருக்கா, 4 அடித்தோன்னா 1 4 4, 25 4 100ன்னு வரும். அப்போனாக்கா இங்கே 25 இங்கே 100ன்றப்ப 2500ன்னு வரும். புரியுதா, முதல் சிலையை 2000 ரூபாய்க்கு வாங்கி 2200 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இன்னொரு சிலையை 2500 ரூபாய்க்கு வாங்கி 2200 ரூபாய்க்கு தான் விற்றுருக்காங்க. ஓகேவா, 2 சிலையும் வாங்கின விலை மாறுது. அப்போ மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க, இது ஒரு 2000, இது ஒரு 2500, கூட்டினாக்கா 4500 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க 2 சிலையுமே.
ஆனால் ரெண்டு சேலையுமே எவ்வளோக்கு விற்றுருக்காங்க? 4400 தான் விற்றுருக்காங்க. 2200 2200. அப்போது 100 கம்மியாக தான் விற்றுருக்காங்க. அப்போ 100 நஷ்டம் தான் வந்திருக்கு. அப்போ அந்த 100 எவ்வளோ சதவீதம்? நட்ட சதவீதத்தை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எதை வச்சு கண்டுபிடிப்போம்? காசு ப்ரைஸை வச்சு தானே கண்டுபிடிப்போம். இந்த 4500 தான் வாங்கினது. இப்போது ரெண்டு சேலையும் தனித்தனியாக வாங்கினாலும் மொத்தமாக வாங்கினது 4500. அப்போ இந்த 4500 வாங்கினது தான் 100%. அப்போ அவங்களுக்கு நட்டமானது எவ்வளோ? 4500 இந்த 4400 போணுச்சுன்னா 100. அப்போ அந்த 100 நட்ட அமௌண்ட்டு எவ்வளோ சதவீதம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பாக்ஸ் போட்டால் முடிஞ்சுது. அப்போ அடித்தோன்னாக்கா 2 0க்கு 2 0, இந்த பக்கம் 45, இந்த பக்கம் 100னா 5 அடித்தோன்னா 20ன்னு வரும். 9 5 45ன்னு வரும். இதுக்கு மேலே அடிக்க முடியாது. அப்போது 9xன்னு வரும். இங்கே 20ன்னு வரும். அப்போது 9x = 20. அப்போ x = 20/9ன்னு வரும். டைரெக்டாக அடிக்க முடியாது. ஆன்சரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ பின்னத்திலே போடலாம். பின்னத்தில் போட்டால் என்ன வரும்? 2 9 18, பேலன்ஸ் 2, கீழே 9. 2 2/9% வரும். லாபமா நஷ்டமா? நஷ்டம். ஓகேவா? இங்கே பாருங்கள், 2/9 லாபமும் இருக்கும். அதை போட்டக்கூடாது. 2 2/9% நஷ்டம். ஆப்ஷன் சி தான் கரெக்டுன்னு போடும். சரியா? இந்த மாதிரி கொடுத்தா 2 காசு ப்ரைஸும் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். தனித்தனி விலைக்கு வாங்கியிருக்காங்க, ஒரே அமௌண்ட்டுக்கு வாங்கலை. நாம் வாங்கினதை வச்சு தான் எதுவாக இருந்தாலும் டிசைட் பண்ணுவோம். சரியா? அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான். சரியா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். ஒரு நபர் 2 எரிவாயு அடுப்புகளை தலா 8400க்கு விற்கிறார். ஒன்றை அவர் 20% லாபத்திலும் மற்றொன்றை 20% நஷ்டத்திலும் விற்றார் எனில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? 2 ஸ்டவ்வு, ரெண்டுத்தையுமே 8400 தான் விற்கிறாங்க. ஒரு இதில் 20% கெயின், ஒரு இதில் 20% லாஸு. அப்போது அந்த மொத்த டிரான்சாக்ஷன்லேயும் அவரை கெயின் அப்படின்னா லாஸ் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. இந்த கணக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பெரிய கணக்கு தான். அதாவது எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, ஆனால் வாங்குறது எவ்வளோன்னு தெரில. 2 பொருளோட காஸ்ட் ப்ரைஸையும் கண்டுபிடிச்சி மொத்தமாக அவங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸ் ஆச்சு, மொத்தமாக அவங்களோட செல்லிங் ப்ரைஸ் என்னென்னு பார்த்து லாபமாக நஷ்டமானு பார்த்து லாப சதவீதம் நஷ்ட சதவீதம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதையும் பெருசாக போடணுன்னா போடலாம். ஆனால் இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டாகவும் போடலாம். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இந்த மாதிரி பர்சன்டேஜ் சேமாக இருக்கிற ஒரு கணக்கில் போட்டோம். அதாவது இந்த ஷார்ட்கட் எப்படி யூஸ் ஆகுனா, ரெண்டுத்துலையுமே பர்சன்டேஜ் வந்து சேமாக இருக்கணும். லாப சதவீதமும் நஷ்ட சதவீதமும் சேமாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 20% கொடுத்துருக்காங்களா, ரெண்டுத்துலையுமே 20ன்னு இருக்கணும். இல்லை ரெண்டுத்துலையுமே 10, ரெண்டுத்துலையுமே 15, ரெண்டுத்துலையுமே 30 அப்படின்னு சொல்லி சேமாக இருக்கணும். அது ஒரு கண்டிஷன். இன்னொன்று சதவீதம் தான் கேட்டிருக்கணும். லாபமோ நஷ்டமோ அதோட அமௌண்ட்டு கேட்டிருக்கக்கூடாது, அதோட சதவீதம் தான் கேட்டிருக்கணும். அப்படி கேட்டால் இதுக்கும் அந்த ஷார்ட்கட் ஃபார்முலா x² / 100 அப்படின்ற ஷார்ட்கட் ஃபார்முலாவை போடலாம். ஓகேவா? போட்டால் அந்த பர்சன்டேஜ் கிடைச்சிடும். ஆனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுனாலே என்ன ரிசல்ட்டாக வரும்னு சொல்லிட்டோம். எப்போவுமே நட்டம் மட்டும்தான் வரும். அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? லாபமாக நஷ்டமானு கேட்டால் நட்டம் தான் கணக்கு பார்த்தோன்னே. அதனால் இங்கே ஆன்சரில் 2 லாபம்னு கொடுத்துருக்காங்கன்னா இதை இங்கேயே அடிச்சு விட்றலாம். எப்படி? இது ரெண்டுத்தில் தான் ஆன்சராக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே நட்டம். முதல்ல அது நட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டுமே ஒரே பர்சன்டேஜில் இருக்குன்னா அந்த பர்சன்டேஜ் எடுத்து போடணும். இப்போ 20னாக்கா 20² / 100ன்னு வரும். அப்படின்னா 20 × 20 / 100னா 2 0 அடிச்சிட்டாக்கா 4% வரும். அப்போது 4% நட்டம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ஆப்ஷன் டி தான் கரெக்டுன்னு போட்டுருணும். இந்த ஷார்ட்கட் எப்போ யூஸ் பண்ணுறோன்னாக்கா பர்சன்டேஜ் சேமாக இருக்கணும். ஓகேவா? ரெண்டுத்தையுமே வித்த ப்ரைஸ் கொடுத்து பர்சன்டேஜ் சேமாக இருந்து லாபமாக நட்டமாக சதவீதம்னு கேட்கணும். அப்படி கேட்டால் இதை போட்டுடலாம். சரியா? அப்படி இல்லைன்னா இதுக்கும் பெருசாக இந்த செல்லிங் ப்ரைஸை வச்சு காஸ்ட் ப்ரைஸ் ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிச்சி பெருசாக போடுற மாதிரி இருக்கும். பர்சன்டேஜ் சேமாக இருந்தால் அதை ட்ரை பண்ணாதீங்க. போன கணக்குக்கே பார்த்துருப்போம். இந்த கணக்குக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். சரியா? இந்த மாதிரி கணக்கு. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். ஒரு பொருளை ரூபாய் 150க்கு வாங்கி அதன் அடக்க விலையில் 12% இதர செலவுகளாக ஒரு நபர் மேற்கொள்கிறார். அவர் 5% லாபம் பெற அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது 150 ரூபாய்க்கு வாங்கி
இதையே 100% வச்சுக்கிட்டு இதில் தான் 12% இதர செலவாக பண்ணியிருக்காரு. அப்போ அவரோட மொத்த காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு பார்க்கணும். அதாவது ஒரு பொருள் செகண்ட் ஹேண்டில் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு இவ்வளோ ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வரப்போ எல்லாமே சேர்ந்து தான் அதோட காஸ்ட் ப்ரைஸாக வரும். அப்போ முதல்ல காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி அதுலேருந்து 5% லாபம் வருது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கணும். அப்போ முதல்ல காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், 180 ரூபா, அதுலேருந்து 12% செலவு வேறு பண்ணுறாங்க அப்படின்றப்ப இதுதான் 100%, அதுக்கு மேலே 12%, 112% என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ 0க்கு 0 போகும், 5ஆல் அடித்தா 3, 2, 2ஆல் அடித்தோன்னாக்கா 5, 6, 56ன்னு வரும். அப்போ 3 56 168ன்னு வரும். அப்போ உண்மையிலேயே அந்த பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 168 ரூபா. அந்த பொருள் வாங்கி ரிப்பேர் கூட பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மேலே 5% லாபம் வர மாதிரி விற்கணும்னா இப்போது இதுதான் 100%, ஓகேவா? இப்போது இதுதான் 100%, 168னா இதுக்கு மேலே 5%, 105% என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா முடிஞ்சுது. அப்போ இதை அடித்து போட்டால் ஆன்சர் வந்துடும். 5ஆல் அடித்தோன்னாக்கா 21, 20ன்னு வரும். அப்போ இதை 4ஆல் அடித்தோன்னாக்கா 5 20, 4ஆல் அடித்தோன்னா 4 16, 2 8ன்னு வரும், ஓகேவா? அப்போ இதுக்கு மேலே அடிக்க முடியாது. பெருக்கணுன்னாக்கா 5x = 42 பெருக்கல் 21ன்னு வரும். 42 21 பெருக்கணுன்னாக்கா 882ன்னு வரும். நீங்கள் வேணால் பெருக்கி பார்த்துக்கோங்க. 5ஆல் டிவைட் பண்ணோன்னாக்கா 176.4 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும், ஓகேவா? அப்போ 5% லாபத்தோடு விற்கணும்னா 176.40 ரூபாய்க்கு அவங்க விற்கணும். அப்போது ஆப்ஷன் சி தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேவா? இதில் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சி அதுலேருந்து லாபம் கண்டுபிடிக்கிறோம், ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு, கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்துக்கு விற்றான். மேலும் அது ரூபாய் 1200க்கு கூடுதலாக விற்கப்பட்டிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும் எனில் மடிக்கணினியின் அடக்க விலை என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஏற்கனவே அவன் 12% லாபத்துக்கு தான் விற்றுருக்கான். ஆனால் இன்னுமே ஒரு 1200 ரூபா அதிகமாக விற்றுருந்தானாக்கா 12% லாபத்துக்கு பதிலாக 20% கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அடக்க விலைனா என்ன, 100% என்னன்னு பார்க்கணும். இப்போ இதில் எது டேட்டான்னு பார்த்தீங்கன்னா இந்த 1200 ரூபா தான் டேட்டா. அதாவது கூட 1200 ரூபா போயிருந்தால் 20% மாறி இருக்கும். இதுலேருந்து 12%லேருந்து 20% மாறி இருக்கும். அப்போ எக்ஸ்ட்ராவாக எத்தனை சதவீத லாபம் கிடைக்கிது, 20ல் 12 போனால் 8% லாபம் கிடைக்கிது. அந்த 8% லாபம் தான் இந்த எக்ஸ்ட்ராவாக விற்கிற 1200 ரூபா. நமக்கு தேவை அடக்க விலை தானே. அப்போது அடக்க விலை என்ன, 100%. அப்போ 100 என்ன அப்படின்னு சொல்லி ஒரே பாக்ஸில் கண்டுபிடிச்சிடலாம். இதை அடித்து போட்டாலே ஆன்சர் வந்துடும். அடித்தாக்கா என்ன வரும், எப்படி அடித்து போடலாம், 4ஆல் அடித்தோன்னாக்கா 2 8, 25 4 100 அப்படின்னு சொல்லி வரும், ஓகேவா? 2ஆல் அடித்தோன்னா 1 2 2, 6 2 12, 00. அப்போ 600 25 பெருக்கணும். 6 × 25 150, அது கூட 2 0. அப்போது 15000 அப்படின்னு சொல்லி வரும். சரியா? அப்போ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி 15000. கூட எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு சொல்லி அமௌண்ட்டை பார்த்து அது எவ்வளோ சதவீதம் கூட அப்படின்னு சொல்லி சதவீதத்தை வச்சு கம்பேர் பண்ணாலே முடிஞ்சுது. சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். பொருளை ரூபாய் 820க்கு விற்பதனால் விற்கும் விலையில் 10% அளவு நட்டம் ஏற்படுகிறது எனில் அந்த பொருளின் அடக்க விலையை காண்கன்னு கேட்குறாங்க. சரியா? அப்போது இந்த 820 ரூபாய்க்கு விற்கிறப்பயே 10% நட்டம் வருதுன்னா இந்த 820 ரூபாங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ், வாங்கின விலையிலேருந்து 90%, ஓகேவா? 10% நட்டமாகுதுன்னா அந்த 100ங்கிற அடக்க விலையிலேருந்து இந்த நட்டமான 10% கழிச்சா 90% அளவுக்கு தான் விற்றுருக்கா 820க்கு. அப்போ இந்த 90%ன்றது தான் 820னா நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலை 100% தான் தேவை. அப்போ 100 என்னென்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சுது. ஒரே ஒரு பாக்ஸ்லேயே போட்டுடலாம், ஓகேவா? அப்போ அடிச்சோன்னா 0க்கு 0, 9 9, 9 81, மிச்சம் 1ன்னு வரும். 9 9, மிச்சம் 1 1 1 1ன்னு போய்கிட்டே இருக்கும். அப்போ 1 1 1 1ன்னு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ 10ஆல் கிராஸில் பெருக்கணும், எக்ஸ் இந்த பக்கம் பெருக்கணும்னா எக்ஸ் = 10ஆல் பெருக்கிறப்ப இன்னொரு 1 ஜாயிண்ட் ஆகாமல் 911.11ன்னு போய்கிட்டே இருக்கும். சரியா? அப்போ ஆன்சர் இதுதான். இங்கே இருக்குது ஆப்ஷன் பி 911.11ன்னு போய்கிட்டே இருக்கும். சரியா? ஜஸ்ட்டு நஷ்டமான 90 தான் எவ்வளோனா 100 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம், ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு, ஒருவர் 33 மீட்டர் துணியை விற்பதன் மூலம் 11 மீட்டருக்கான விற்பனை விலையை லாபமாக பெறுகிறார் எனில் அவரது லாப விழுக்காட்டை கண்டுபிடின்னு கேட்குறாங்க. சரியா?
33 மீட்ரு துணி விற்கிறப்ப அதில் அவருக்கு அந்த 11 மீட்டருக்கான விற்பனை விலை வந்து லாபமாக கிடைக்குது. இதுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸில் ஒரு ஃபார்முலாவே உண்டு ஷார்ட்கட்டுக்கு. ஆனால் நம்ம அந்த ஃபார்முலா சொல்லாமல் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லியிருப்போம். அதாவது 33 மீட்ரு துணி விற்கிறான், அதில் 11 மீட்ரு துணியோட விற்பனை விலை லாபமாக கிடைக்குதுன்னா இந்த 33லேருந்து 11 போனால் மிச்சம் இருக்கிற 22 இருக்குது தெரியுமா, அந்த 22 மீட்ரு அவன் விற்கும்போதே அவனோட அடக்க விலை கிடைச்சிரும். அதாவது அவன் போட்ட முதல் கிடைச்சிரும். அதுக்கு மேலே அவன் விற்கிறதெல்லாம் லாபம் அப்படின்னு சொல்லி. ஓகேயா, உங்கள்கிட்ட ஒரு 33 துணி இருக்குன்னா அதில் ஒரு 11 துணி நீங்கள் விற்காம 22 துணி தான் அன்னைக்கு விற்றுருக்கீங்கன்னா உங்கள் கையில் லாபமும் இருக்காது, நஷ்டமும் இருக்காது. நீங்கள் போட்ட முதல் திரும்ப வந்துடும். ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் விற்கிறீங்கன்னா விற்கிறது எல்லாமே உங்களுக்கு லாபம் தான். அதுக்கு மேலே ஒன்று விற்கிறதுமே லாபம் தான். 11 மீட்டருக்கான துணி உங்களுக்கு லாபமாக கிடைக்கும் விற்பனை விலையில். 33 விற்றுட்டிங்கன்னா அப்போ நீங்கள் போட்ட முதல் எவ்வளோ? இந்த 22 மீட்ரு தான். சரியா, லாபம் இந்த 11 மீட்டருன்றப்ப இந்த 22 தான் 100னா 11 எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா உங்களுக்கு அந்த லாப விழுக்காடு கிடைச்சிடும். ஓகே, அடிச்சிங்கனாக்கா 11 2ன்னு வரும், அடித்தாக்கா 50 அப்படின்னு சொல்லி வரும், 50% வரும். அப்போ லாபம் என்ன? எக்ஸுக்கு எதற்கு பிறகுனா 50% லாபம் அப்படின்னு சொல்லி வரும். ஏன்னா நீங்கள் 22 துணி 22 மீட்ரு விற்கிறப்பே உங்கள் கையில் போட்ட முதல் கிடச்சிச்சு, அதுக்கு மேலே விற்கிறதுலாம் லாபம் தான். அப்போ 11 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்படி புரிஞ்சுட்டு போடலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கூல் புக்கில் ஃபார்முலாவே உண்டு. அதாவது எக்ஸ் பொருளை விற்கிறதுனால ஒய் பொருளோட விற்பனை விலை லாபமாக கிடைச்சதுன்னா என்ன ஃபார்முலானா y/x - y × 100 அப்படின்றது தான் இதுக்கான ஃபார்முலா. நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் பார்த்துருக்கலாம். சரியா, ஃபார்முலாவில் போட்டிங்கனாக்கா இங்கே ஒய்ங்கிறது என்ன? எக்ஸுங்கிறது 33, ஒய்ங்கிறது 11. அப்போ ஒய் 11னா 11/x - y 33 - 11 × 100ன்னு வரும். அப்போது 11/22 × 100ன்னு போட்டால் ஒரு 11 11 2 11 22 1 2 50ன்னு வரும். அப்போது 50% லாபம் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேயா, நீங்கள் ஃபார்முலா படித்து இப்படி போட்டாலும் ஓகே, இல்லை புரிஞ்சுக்கிட்டு 11 பொருளை விற்கிறதுனாலும் முதல் கிடைச்சிச்சு, அதுக்கு மேலே விற்கிறதெல்லாம் லாபம், அதுக்கு மேலே 11 மீட்ரு இருக்குது, அப்போ 11 மீட்ரு என்ன அப்படின்னு சொல்லி இப்படி பாக்ஸாக போட்டாலும் ஓகே, எப்படி போட்டாலும் ஆன்சர் வந்துடும். அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. ஒரு மிதிவண்டியின் விலை ரூபாய் 1500 என்று குறிக்கப்பட்டுள்ளது. இதனை 1350க்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, 1500 ரூபா அப்படின்னு சொல்லி அதில் குறிச்சிருக்காங்க. அதாவது மார்க்டு ப்ரைஸ், அவங்க அந்த ப்ரைஸ் டேக்கில் குறிச்சிருக்கிறாங்க. ஆனால் 1350 ரூபாய்க்கு விற்கிறாங்க, ஏதோ ஒரு தள்ளுபடி கொடுத்து. அந்த தள்ளுபடி சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வாங்கிய விலையெல்லாம் கிடையாது, அந்த விற்ற விலையும் மார்க்கெட் ப்ரைஸும் இருக்குன்றனால இங்கே வந்து அந்த குறித்த விலை தான் 100%. ஓகேவா, இந்த 1500 தான் 100%. இதில் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1350 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா 1500ல் இந்த 1350 போணுச்சுன்னா பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 150 ரூபா. இந்த 150 ரூபாயை தான் தள்ளுபடியில் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 1500 அப்படின்றது 100% இருக்கும். அதில் இந்த 150 ரூபாயை குறைச்சிக்கிட்டாங்கன்னா அது எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி பாக்ஸில் போட்டாலே முடிஞ்சுது. அப்படியே என்ன பண்ணலாம்? 15 அப்படியே 150க்கு 150 போச்சுன்னா இந்த 0க்கு இந்த 0 போச்சுன்னா பேலன்ஸ் 10 தான் இருக்கும். எக்ஸுக்கு எதிர்க்க 1000 அப்படியே பெருக்கணும்னா எக்ஸ் = 10% அப்படின்னு சொல்லி வரும். அதாவது 10% தள்ளுபடி கொடுக்குறாங்க. 1500 ரூபாயிலேருந்து 10% 150 ரூபா தள்ளுபடி கொடுத்து 1350 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, 10%. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் அடக்க விலையில் 15% அதிகமாக்கி அதன் குறித்த விலையாக்குகிறார். அதில் 15% தள்ளுபடி தந்து விற்பனை செய்கிறார் எனில் கடைக்காரர் அடைந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லாபமா நஷ்டமா? லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லையா? லாபமாகவும் இருக்கலாம் நஷ்டமாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். லாபமா நஷ்டமான அமௌண்ட்டு கூட அவங்க கேட்கல, ஏன்னா அமௌண்ட்டே கொடுக்கல, எத்தனை ரூபாய்க்கு விற்றுருப்பாங்கலாம் தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், எப்போவுமே அடக்க விலை, அதாவது பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்க வேண்டியதுதான். அதோட காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபான்ற மாதிரி 100%ன்ற மாதிரி வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஒரு 15% அதிகரிக்கிறாங்களாம். ஓகேவா, நார்மலாக வாங்கின விலையிலேருந்து ஒரு கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக்கி அதுலேருந்து கொஞ்சம் தள்ளுபடி தரம் தானே விற்பாங்க. அந்த மாதிரி 15% அதிகமாக்குறாங்களா? ஃபஸ்ட்டு அந்த பொருளோட விலை 100%, அதாவது 100 ரூபான்னு கூட வச்சுக்குவோம். அந்த 100 ரூபாயில் 15% அதிகமாக்குறாங்களாம். இதை என்ன பண்ணலாம்? செயின் ரூலில் போடலாம்.
ஓகேவா. செயின் ரூல்னால் என்னென்னா 2 விதமாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸை ஏற்றி அடுத்து இத்தனை சதவீதம் குறைக்கிறாங்கன்னா, டைரெக்டாக ஒரே செயினாக ஒரே மாதிரி எவ்வளோ அதிகமாகுது கம்மியாகுதுன்னு சொல்லி 100க்கு போட்டு அப்படியே ஒரே லைன்லேயே போட்டலாம். இப்போ எப்படி போடுறோன்னு பாருங்கள். 100%, அதாவது 100 அந்த பொருள் இருக்குன்னா அதில் 15% அதிகரிக்கிறாங்களா, அப்போது ஸ்டார்டிங்கில் ஒரு 100% இருந்ததை கூட ஒரு 15% அதிகரிக்கிறாங்கன்னா 115% இப்போ மாற்றிருப்பாங்க. அப்போது 115 அந்த சதவீதத்துக்கு கீழே 100 போடுமா, 115 மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதிலிருந்து 15% தள்ளுபடி தராங்களாம். தள்ளுபடினா என்ன, 100%லேருந்து குறைச்சி ஒரு 90%, 85% ஆக்கிறது தானே தள்ளுபடி. அப்போ 15% குறைக்கிறாங்கன்னா 100லேருந்து ஒரு 15% கொடுத்துட்டாங்கன்னா இப்போ 85% அந்த பொருளோட விலையை மாற்றிருப்பாங்க. அப்போது இதிலேருந்து ஓகேவா, 100 இருக்கிற பொருளை ஒரு ஸ்டெப்பில் அதிகமாக்கி 2வது ஸ்டெப்பில் குறைக்கிறாங்க. அப்போ இப்போ எவ்வளோ 85% மாறுது. இது தள்ளுபடி. இந்த செயின் ரூலில் போட்டாலே போதும், ஒரே லைன்லேயே முடிஞ்சிச்சு. இப்போது வரது 100 வரப்போதா, 100 கீழே இல்லை 100 மேலே வரப்போதா அப்படின்னு தான் பார்க்கணும். 2 0க்கு 2 0 போயாச்சு. 5ஆல் அடித்தோன்னாக்கா 2 5 10, 3 5 15, அப்போது 25 50ன்னு வரும். மறுபடியும் 5ஆல் அடித்தோன்னா 1 5 5, மிச்சம் 3, 7 5 35, 4 5 20ன்னு வரும். ஓகேவா. இதுக்கு மேலே அடிக்க முடியாது. அப்போ பெருக்கிட்டு வகுக்க தான் செய்யணும். 23யும் 17யும் பெருக்குங்க. 3 7 21, மிச்சம் 2, 7 14 16, 23ன்னு போட்டால் 1 9 3 391. ஓகேவா. அப்போ இந்த 391 4ஆல் வகுக்கணும். இது 100க்கு கீழே வருதா 100க்கு மேலே வருதா, இந்த 4ஆல் வகுத்தாக்கா 4 9 36, மிச்சம் 3ன்னு வரும். 31ன்னு வரும். 4 7 28 அப்படின்னு சொல்லி மிச்சம் 3ன்னு பாயிண்டில் போகும். ஓகேவா. நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு மேலே போட தேவையில்லை. ஏன்னா இப்போ 100 ரூபா இருக்கிற பொருளை ஒரு ப்ரைஸ் ஏற்றி மறுபடியும் தள்ளுபடி கொடுத்தா 97 புள்ளி அப்படின்ற மாதிரி தான் வரப்போகுது. அதாவது 100 ரூபாய்க்கு கம்மியாக தான் வரப்போகுது. அப்போது 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 97 ரூபாய்க்கு இல்லை 97 ரூபா 50 பைசான்னு வச்சுக்கோங்களேன், 97 ரூபா அந்த ரேஞ்சில் விற்கிறான்னா கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு 2 ரூபாயிலேருந்து 3 ரூபா வரைக்கும் நஷ்டம் தான் ஏற்படும். ஓகேவா. அப்போ ஒரே ரூல், அந்த செயின் ரூலில் போட்டாக்கா லாபமாக நஷ்டமானு தெரிஞ்சிடும். இப்போ அவன் பார்த்திங்கன்னா நஷ்டத்துக்கு தான் விற்கிறான். ஏன்னா 100 ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்கி கடைசியில் ஒரு ப்ரைஸ் 15% ஏற்றி மறுபடியும் 15% குறைச்சா 97 ரூபா சம்திங்க்கு போயிடுது. அப்போ அவனுக்கு நஷ்டம் தான் வரும்னு சொல்லி இப்படியே போட்டலாம். அப்ராக்சிமேட் வேல்யூவே போதும். கரெக்டாக அக்யூரேட்டாக வகுத்து தான் சொல்லணும்லாம் கிடையாது. சரியா. இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். இந்த கொஸ்டினை படித்து பாருங்கள். இந்த மாதிரி தான் அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க. 12 பொருள்களின் வாங்கிய விலைக்கு 10 பொருள்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் இந்த வியாபாரத்தில் கிடைக்கும் லாப சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா. லாபம் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த லாப சதவீதம் என்னன்னு, ஏன்னா பார்த்தீங்கன்னா 12 பொருள் வாங்குறான், 10 பொருள் விற்றாலே அந்த 12 பொருள் வாங்கின விலைக்கு சமம் ஆயிடுச்சான். அப்போ மிச்சம் இருக்கிற அவன் 2 பொருள் விற்கவே தேவையில்லை. அந்த 2 பொருள் அவன் விற்கிறது அவனுக்கு லாபம் தான். ஓகேவா. அப்போ அந்த 10 பொருளோட விற்ற விலை இருக்குது தெரியுமா, அதுதான் வாங்கிய விலைக்கு சமம்னா இந்த 10 பொருள் தான் 100%. ஓகேவா. 10 பொருள் தான் 100%. அவன் விற்காமல் மிச்சம் 2 பொருள் வச்சுருக்கான் தெரியுமா, வாங்கின விலைக்கு விற்றுட்டான், மிச்சம் 2 பொருள் கையில் இருந்ததா, அந்த 2 பொருள் தான் அவனோட லாபம். அந்த 2 பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா முடிஞ்சுது. ஓகேவா. அப்படியே பாக்ஸில் அடித்தா முடிஞ்சுது. 0க்கு 0 போச்சுனாக்கா எக்ஸுக்கு எதிர்க்க 1 ஆகிடுச்சுன்னு ஒன்று அப்படியே பெருக்கணும்னா 20%ன்னு வரும். அதாவது 20% அவனுக்கு லாபம் கிடைச்சிருக்கு. ஏன்னா அவன் 10 பொருளை விற்றப்பயே அந்த 12 பொருள் வாங்கின காசு அவனுக்கு கிடைச்சிடுச்சு. மிச்சம் 2 பொருள் மிச்சம் இருக்குது. அந்த 2 பொருளையுமே அவன் இப்போ விற்கிற விலைக்கே விற்றானா அவனுக்கு 20% லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரே லைன்லேயே போட்டுடலாம். ஓகேவா. இதுக்காக நீங்கள் 10 பொருள் என்ன ரேட்டு, நம்ம 1 ரூபா வச்சுக்கிட்டு போடுவோம், 2 ரூபா வச்சுக்கிட்டு போடுவோன்னு கணக்கு பெருசாக வளர்த்துக்கிட்ட கூடாது. இந்த மாதிரி கணக்கெலாம் நம்ம கிளாஸஸில் பார்த்துருப்போம். கிளாஸில் நடத்திருக்கேன், நிறையா கொஸ்டின் கூட நடத்திருப்பேன். இதே மாதிரி இந்த மாதிரி ஒரே பாக்ஸில் போடுற மாதிரி ஸ்பீடாக போடணும். ஈஸியாக புரிஞ்சுக்கிறதும் இதுதான். நீங்களாம் ஒரு அப்ராக்சிமேட்டாக வேல்யூ வச்சிங்கன்னா குழப்பிக்கிட்டு போயிடுவீங்க. இந்த ஒரு சிங்கிள் லைனில் முடிக்கிற மாதிரி பாருங்கள். ஓகேவா. இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். ரூபாய் 414க்கு விற்கப்படும் ஒரு மேசையின் லாபம் 15% எனில் அதன் வாங்கிய விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா. காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 414க்கு விற்கிறாங்களா செல்லிங் ப்ரைஸ், அதுலேயே லாபம் பார்த்தீங்கன்னா 15% இருக்கான். அந்த 14க்குள்ளேயே 414க்குள்ளேயே 15% லாபம் இருக்கான். அப்போனா ஏற்கனவே அந்த வாங்கிய விலை 100% இருக்கும். அதோட ஒரு 15% லாபம் வச்சதுனால 115% தான் விற்றுருக்காங்க. அப்போ அந்த 115% தான் இந்த 414. ஓகேவா. 115% தான் 414.
அவங்க கேட்குறது வாங்கி விலை தானே. அப்போ வாங்கி விலை என்ன 100%, அப்போ 100% என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா முடிஞ்சுது. ஓகேவா. இதே மாதிரி ஒரே ஒரு பாக்ஸ்லேயே போடுற கணக்கு தான். இதை வந்து ப்ரொசீஜராக ஃபார்முலா அப்படின்னு சொல்லிலாம் போடுவாங்க. அப்படிலாம் போட்டிங்கன்னா டைம் எடுக்கும். இதுதான் ஷார்ட்கட். பாக்ஸில் அப்படியே போட்டுற வேண்டியதான். 115 தான், 414னா 100 எவ்வளவு அப்படின்னு சொல்லி ஈஸியாக போட்டுடலாம். இப்போ அடிக்க வேண்டியது தான். அப்போ அடித்தோன்னாக்கா அஞ்சால் அடிக்கலாமா? அஞ்சால் அடித்தா 7 10 15 3 15 7 10 20ன்னு வரும். 23 இந்த பக்கத்தில் 414. அதை பார்த்தோன்னே டேரெக்டாக 23ஆல் தான் அடிக்கணும். ஏன்னா 23ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். அப்படியே அடிக்க வேண்டியதான். ஓர் 23 23 41 ஓர் 23 23 போணுச்சுன்னா மிச்சம் பார்த்தீங்கன்னா 11 3 போனால் 8 18ன்னு ஒரு 18. இது ஒரு 4 184 184. இந்த 3 வந்து எப்போ 4ல் முடியும்னு பார்க்கணும். 3 24. அப்போ 8ஆல் போட்டால் கண்டிப்பாக வரும். வேணா 23 பெருக்கல் 8 போட்டு பாருங்கள். 3 24 மிச்சம் 2 2 16 18ன்னு வரும். அப்போது 18 அப்படின்னு சொல்லி வருது. எக்ஸுக்கு எதிர்க்க 1 ஆகிடுச்ச ஒன்று அப்படியே பெருக்க வேண்டியதான். அப்போ பெருக்கணுன்னாக்கா 18 36 கூட ஒரு 0 360 அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்போ ஆன்சர் என்ன? 320. வாங்கி விலை 360, விற்ற விலை 414னா 15% லாபம் வச்சு விற்றுருக்காங்க. சப்போஸ் அந்த லாபம் ரூபாலாம் கேட்டால் இந்த 414லேருந்து இந்த 360 கழித்து போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா. இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். ஓர் இருசக்கர ஊர்தியின் குறித்த விலை ரூபாய் 1700. அந்த நிறுவனம் 10% தள்ளுபடி அளித்திடின் அந்த வண்டியின் விற்பனை விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா. அதாவது ஒரு ப்ரைஸ் டேக் மார்க் பண்ணிவிட்டு அதில் 10% தள்ளுபடி கொடுக்குறாங்களா, தள்ளுபடி போக என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி தான் கண்டுபிடிக்கணும். விற்கிற விலை, செல்லிங் ப்ரைஸ். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரொசீஜராக கண்டுபிடிக்கிறேன்னு இந்த 1700ல் 10% தள்ளுபடி கொடுக்குறாங்கன்னு ஒன்று 10% என்ன அப்படின்னு சொல்லி அமௌண்ட்டு கண்டுபிடிச்சி அதை இந்த 1700லேருந்து கழித்து கண்டுபிடிக்கலாம். அது ஒரு ப்ரொசீஜர். நம்ம வந்து எப்போவுமே ஒரே ஒரு பாக்ஸ்லேயே முடிச்சுட்டு போயிடுவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 1700 தான் அதில் மார்க் பண்ணியிருக்காங்க. அதுதானே குறித்த விலை, அதுதான் 100%. 100% 1700. 10% வந்து தள்ளுபடி கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா மிச்சம் எவ்வளோக்கு விற்க போகிறாங்க? இந்த 100%த்தில் தான் 10% தள்ளுபடி கொடுக்க போகிறாங்கன்னா அந்த 100ல் 10 போயிட்டுனாக்கா 90% விலைக்கு தான் அவங்க விற்க போகிறாங்க. அப்போ 100% தான் 1700னா 90% என்ன அப்படின்னு சொல்லி இந்த பாக்ஸில் கண்டுபிடிச்சிட்டாலே முடிஞ்சுது. 2 0க்கு 2 0 போச்சு. எக்ஸுக்கு எதிர்க்க 1 ஆகிடுச்சுன்னு 1 17யும் 90யும் பெருக்குனா முடிஞ்சு போச்சு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 9ஆல் பெருக்குனா 7 9 63 மிச்சம் 6 1 9 9 6 15 கூட ஒரு 0 1530 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். சிம்பிள் தான். ஒரே ஒரு பாக்ஸ்லேயே எல்லாத்தையும் போட்டு போயிடணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கணக்கு படித்து பாருங்கள். ஒரு வியாபாரியானவர் தன்னிடம் உள்ள பொருள்களை அடக்க விலையை விட 20% கூடுதலாக விலை நிர்ணயம் செய்து குறிப்பிட்டு பின் 10% தள்ளுபடியில் விற்பனை செய்கிறார் எனில் அவரது லாப சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா. நார்மலாக ஒரு பொருள் 100% ரேட்டில் இருக்குனாக்கா அதுலேருந்து ஒரு 20% ஏற்றி விற்கிறாங்க. ஓகேவா. ப்ரைஸ் மார்க் பண்ணுறாங்க. மறுபடியும் அதுலேருந்து ஒரு 10% தள்ளுபடி கொடுக்குறாருன்னா அவருக்கு லாபம் வருமா நஷ்டம் வருமானு ஃபஸ்ட்டு கேட்டுக்கணும். ஆனால் லாபம்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ அந்த லாபத்தோட சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் இதை வந்து ஒன்றுத்துக்கும் மறுபடியும் ஃபஸ்ட்டு ஒரு 100% போட்டு மறுபடியும் 20% கூடுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டுட்டு மறுபடியும் அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். அதை வச்சு மறுபடி ஒரு 10% தள்ளுபடி கொடுக்குறாங்க. அந்த 10% என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி கழிச்சிக்கிட்டு இருக்கணும். அப்படிலாம் பண்ண தேவையில்லை. ஒரே ஒரு செயின் ரூல். 100% அந்த பொருளோட விலை இருக்குமா 100 மாதிரி கூட வச்சுக்கோங்க, இல்லை 100%ன்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. 100% இருக்கிற பொருளை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க 20% கூடுதலாக அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் மார்க் பண்ணுறாங்க. அப்போ 20% கூடுதலாக போகுதுன்னா ஏற்கனவே இருக்கிற 100ல் 20% கூடுனுச்சுனாக்கா 120%மாக மாறி இருக்கும். அந்த சதவீதத்துக்கு பதிலாக கீழே ஒரு 100 இன்ட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க 10% தள்ளுபடி கொடுக்குறாங்களாம். இப்போது இதுதான் மொத்த ப்ரைஸ் மார்க் பண்ணியாச்சு. இதிலிருந்து ஒரு 10% தள்ளுபடி போணுச்சுன்னா இது மொத்தமாக ஒரு 100%ன்ற மாதிரி கணக்கு வரும். அந்த 100ல் ஒரு 10% போச்சுன்னா 90% தான் இருக்கும். அப்போது இந்த மார்க் பண்ண ப்ரைஸ்லேருந்து எவ்வளோக்கு விற்க போகிறாங்க 90%க்கு விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி 90%க்கு விற்றா என்னவா மாறும் அந்த 100%ன்னு இப்போ தெரிஞ்சிடும். அப்போ 2 0க்கு 2 0 அடித்தாச்சு. இந்த 2 0க்கு இந்த 2 0 போச்சுன்னா 12 9 பெருக்குனா 108ன்னு வரும். அதாவது 100 ரூபா உள்ள பொருளை ஃபஸ்ட்டு ப்ரைஸை ஏற்றி மறுபடியும் ஒரு தள்ளுபடி 10% கொடுத்து 90%க்கு விற்கிறப்ப 108 மாறுது. 100ன்றது 108 மாறுதுன்னா எவ்வளோ ஏறு இருக்குது? அந்த 8ன்றது ஏறு இருக்குது. அதாவது 8% ஏறு இருக்குது. 100% உள்ள பொருளை விலையை ஏற்றி தள்ளுபடி கொடுத்தா 108%க்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு செயின் ரூல் இந்த ஒரு லைன்லேயும் முடிச்சிடணும்.
ஓகேவா? இதுக்காக போட்டு தனித்தனி ஸ்டெப்பெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. கழிச்சுக்கிட்டு 100 மாதிரி அந்த பொருளை குறித்து மறுபடியும் எவ்வளோ ஏற்றுறாங்க, மறுபடியும் எவ்வளோ இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிலாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஒரே லைன் தான். ஓகேவா? இப்போது அடுத்த கணக்கு. இப்போ இந்த கணக்கு படித்து பாருங்கள். ஒரு நபர் ஒரு காரை ரூபாய் 1,40,000க்கு விற்பனை செய்வதன் மூலம் 20% நட்டம் அடைகிறார் எனில் அதன் அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடக்க விலைனா காஸ்ட் ப்ரைஸ், வாங்கின விலை. எவ்வளோக்கும் விற்கிறாங்க, எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,40,000 விற்கிறப்ப 20% அவங்களுக்கு நட்டம் வந்திருக்கான். அப்போது அதை விட 20% அதிகமாக, சொல்லப்போனால் ஒரு 100%க்கு ஒரு பொருளை வாங்கி 80%க்கு விற்றுறாங்க. அதனால் அவங்களுக்கு 20% நட்டம் வந்திருக்கு அப்படின்றது தான் கணக்கில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுக்காக நீங்கள் ப்ரொசீஜர்லாம் போடக்கூடாது. அப்போது 100% உள்ள பொருளை 80%க்கு விற்கிறாங்கன்னா இந்த 80%ன்றது தான் 1,40,000. ஓகேவா? 80% தான் 1,40,000. அவங்க எவ்வளோ நட்டத்துக்கு விற்றாங்கன்னு கேட்கல, அடக்க விலை கேட்குறாங்க. அப்போது 100% என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா முடிஞ்சது. ஒரே ஒரு பாக்ஸ் தான். 80%க்கு விற்றுருக்காங்க, அதனால தான் 20% நட்டம் கிடச்சிருக்கு. 100% அவங்க வாங்கினது அடக்க விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தா முடிஞ்சுது. அப்போது ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிடலாம். 1 8 8, 1 8 8 மிச்சம் 6 60, 7 8 56, மிச்சம் 4, 5 8 40, கூட ஒரு 0ன்னு போட்டாச்சு. அப்போது எக்ஸுக்கு எதிர்க்க 1 ஆயிடுச்சுன்னு ஒன்றே அப்படியே பெருக்குனாக்கா 1750, கூட இந்த 2 0 சேர்த்தாக்கா 1,75,000க்கு வாங்கியிருப்பாங்க. 1,75,000க்கு வாங்கி 1,40,000க்கு விற்கிறப்ப 20% நட்டம் கிடைக்குது. ஏன்னா 100%ன்ற ஒரு பொருளை வாங்கி 80%க்கு விற்றதுனால அவங்களுக்கு 20% நஷ்டம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஒரே ஒரு பாக்ஸ்லேயே போட்டு முடிக்கணும் எல்லா கணக்குமே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டினை படித்து பாருங்கள். ஒருவர் ரூபாய் 1,500க்கு ஒரு பழைய மிதிவண்டியை வாங்கி அதில் ரூபாய் 500க்கு பழுதுகளை நீக்கினார். முடிவில் அவர் அந்த மிதிவண்டியை ரூபாய் 1,800க்கு விற்கிறார் எனில் அவர் அடையும் நஷ்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இந்த கணக்கில் ஒரு எக்ஸ்ட்ரா லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவர் 500 ரூபாய்க்கு அதை ரிப்பேர் பண்ணுறாரு, பழுதுகளை நீக்கிறார். எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு பொருளை வாங்கி அதுக்கு நம்ம ரிப்பேர் பண்ணுறோன்னா அந்த ரிப்பேர் பண்ண சார்ஜும் சேர்ந்தது தான் பார்த்திங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ், வாங்கின விலை, அடக்க விலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சொல்லப்போனால் இதை அடக்க விலை என்ன, வாங்கின விலை, வாங்கிய விலை ப்ளஸ் அந்த பழுது நீக்கிறது. ஓகேவா? ஏதாவது பழுது நீக்கினாக்கா அந்த சார்ஜு சேர்ந்தது தான் அடக்க விலை. அப்போ 1,500 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபா செலவு பண்ணியிருக்காரு, அதுக்காக ரிப்பேர் பண்ணனா 1,500 + 500 2,000 ரூபா அவர் அந்த பொருளுக்காக வாங்கியிருக்காரு. 2,000 ரூபா அப்படிங்கிறது தான் அடக்க விலை. அதுக்கப்புறம் 1,800 ரூபாய்க்கு விற்றுருக்காருனாலே தெரியுது. ஓகேவா? 1,800 ரூபாய்க்கு விற்றுருக்காரு அப்படின்றப்பயே அவருக்கு 200 ரூபா லாஸ் ஆகிருக்கும். ஓகேவா? 2,000 ரூபாயில் 200 ரூபா லாஸ் ஆகிருக்கும். 2,000 - 1,800. ஓகேவா? 200 ரூபா லாஸ் தான். அந்த நஷ்ட சதவீதம் என்னன்னு தான் கேட்குறாங்க. ஒரு பொருளை வாங்கி ரிப்பேர் பண்ணி விற்கிறப்ப 200 ரூபா நட்டம். அப்போது இந்த 2,000 ரூபா அவர் அடக்க விலை வச்சுருக்காருல, அதுதானே 100% அவர் ஸ்பெண்ட் பண்ணது. அதில் இந்த 200 ரூபா அப்படின்றது எத்தனை சதவீதம்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சுது. அப்போ இந்த 2,000 அப்படின்றது தான் 100% தான். அவர் நஷ்டமான இந்த 200 ரூபா எத்தனை சதவீதம்னு பார்க்கணும். 2 0க்கு 2 0 போச்சு, ஒரு 0க்கு ஒரு 0 போச்சு, 1 2 10ன்னு வரும். எக்ஸுக்கு எதிர்க்க 1 ஆகிடுச்சு, அப்படியே பிறகுனா எக்ஸ் = 10% அவருக்கு நஷ்டமாயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? இதில் அந்த ரிப்பேர் பண்ண சார்ஜ் என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, அதை நல்லா பார்த்துக்கோங்க. ரிப்பேர் பண்ணதும் பார்த்திங்கன்னா அடக்க விலையில் தான் சேரும். ஓகேவா? இப்போ இதுக்கு ஆன்சர் 10%. அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து ஒரு தேரியாக கேட்ட மாதிரி. லாப அல்லது நஷ்ட சதவீதம் எப்பொழுதும் எதன் மேல் கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? லாபமோ நஷ்டமோ எதை வச்சு கணக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. எதை வச்சு கணக்கு பண்ணுவோம்? நம்ம செலவு பண்ணதை வச்சு தானே. அதாவது காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இதுவே பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ்னு சொல்லலாம். அதாவது போன கணக்கு பார்த்துருப்பீங்கல்ல, போன கணக்கில் அந்த அடக்க விலைன்னு சொல்லிட்டு வாங்கின விலை ப்ளஸ் ரிப்பேர் பண்ணது சேர்த்து அந்த அடக்க விலை. அப்போது அந்த அடக்க விலையை தான் 100% வச்சுக்குவோம். அதாவது நாம் வாங்கினதில் எவ்வளோக்கு விற்றோம், அதிகமாக வாங்கி கம்மி ரேட்டுக்கு விற்றோன்னா நஷ்டம், கரெக்டாக ஒரு ரேட்டுக்கு வாங்கி அதை விட அதிகமாக விற்றோன்னா லாபம். அப்போது நம்ம வாங்கினதை வச்சு தானே முடிவு பண்ணுறோம். அப்போது அடக்க விலையை வச்சு தான் முடிவு பண்ணுவோம். லாபத்தை வச்சோ நஷ்டத்தை வச்சோ விற்கிற விலையை வச்சோ முடிவு பண்ண மாட்டோம். நம்ம வாங்கினோம்,
வாங்கினதுலேருந்து நமக்கு விற்றப்போ அது லாபம் கிடைச்சதா நஷ்டம் கிடைச்சதான்னு தான் பார்ப்போம். அப்போது அடக்க விலையை பேஸ் பண்ணி தான் லாபமும் நஷ்டமும் அதோட சதவீதம் கணக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இது ஒரு தேரியான கொஸ்டின். இது பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போது அடுத்த கொஸ்டின், கடைசி கொஸ்டின். 2 தொடர் தள்ளுபடிகளான 40% மற்றும் 25% ஆகியவற்றிற்கு நிகரான ஒரே சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது ஒரு பொருள் துணியோ இல்லை ஷூ அந்த மாதிரி ஏதாவது ஸ்லிப்பர் அந்த மாதிரியான ஐட்டமோ 2 தொடர் தள்ளுபடி கொடுக்குறாங்களா, அதாவது ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ரேட்லேருந்து ஒரு 40% தள்ளுபடி தரோம் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிவிட்டு மறுபடி அந்த தள்ளுபடி கொடுத்ததுலேருந்து இன்னொரு தள்ளுபடி 25% இன்னும் வேணால் கொடுக்குறோம். ஏன்னா தள்ளுபடி கொடுக்குறோன்னு சொல்லி பேசிடுவாங்க, சொல்லி அவங்களே ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. கடைக்கு போய் நாம் ரேட்டு பேசுவாங்கல்ல, இன்னொரு 10% தள்ளுபடி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி கொடுத்த தள்ளுபடியிலேருந்து அந்த அமௌண்ட்லேருந்து இந்த 25% தள்ளுபடி போனால் மொத்தமாக உண்மையாக எவ்வளோ தள்ளுபடி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு பொருள் ஒரு 100 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அதில் ஒரு 40% தள்ளுபடி கொடுக்குறாங்கன்னா 100 ரூபா இருக்கிற பொருள் தான் 100% ஃபஸ்ட்டு, அதோட பொருள் ஃபிக்ஸடாக 100%. அதுலேருந்து ஒரு 40% தள்ளுபடி கொடுக்குறாங்கன்னா அடுத்து 60% தான் விற்க போகிறாங்க. அந்த 40 போனால் 60% தான் விற்க போகிறாங்க. ஓகேவா? அப்போது இந்த 100ங்கிறது அதுலேருந்து ஒரு 60% மாறப்போகுது. மறுபடியும் இன்னொரு தொடர் தள்ளுபடி இந்த அமௌண்ட்லேருந்து ஒரு தள்ளுபடி கொடுத்ததுக்கப்புறம் அந்த அமௌண்ட்லேருந்து ஒரு 25% கொடுக்குறாங்களாம். அப்போது ஃபஸ்ட்டு தள்ளுபடி கொடுத்தோன்னே இதுதான் 100% இருக்கும். இதுலேருந்து ஒரு 25% தள்ளுபடி கொடுக்குறாங்கன்னா அடுத்து எவ்வளோக்கு விற்பாங்க, 75%. அதாவது தள்ளுபடி கொடுத்ததுலேருந்து ஒரு 75%க்கு விற்கிறாங்க. அப்போ இதுலேருந்து ஒரு 75% அப்படின்றது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? இதெல்லாம் அழைச்சிடும், இதெல்லாம் புரியறதுக்கு இந்த ஒரே ஒரு லைன் தான். அதாவது செயின் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, 100 ரூபா உள்ள பொருளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தள்ளுபடி கொடுத்த அமௌண்ட்லேருந்து இன்னொரு தள்ளுபடி கொடுக்குறாங்கன்னு ஒன்று எவ்வளோ ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா முடிஞ்சுது. அப்போது 2 0க்கு 2 0 போச்சு, 1 0க்கு 1 0 போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 6ஆல் அப்படியே பெருக்க வேண்டியது. 5 30 மிச்சம் 3, 6 42 3 45, கீழே ஒரு 10ன்னு வந்துட்டா. அப்போ அதை அடித்தோன்னாக்கா 0க்கு 0 போச்சுன்னா 45% அவங்க விற்கிறாங்க. ஓகேவா? 100 ரூபா உள்ள பொருள் 45 ரூபாய்க்கு மாறுதான். ஓகேவா? சதவீதத்தை விட்டுருங்க. 100 ரூபா உள்ள பொருள் 2 சக்ஸஸிவான தள்ளுபடி கொடுத்ததுக்கப்புறம் 45 ரூபாய்க்கு மாறிடுதான். அப்போ எவ்வளோ தள்ளுபடி கொடுத்தாங்க, உடனே 45ன்னு போட்டக்கூடாது, ஆப்ஷனில் இருக்கும், கிடையாது. இது வந்து விற்றது 100 ரூபாயிலேருந்து 45 ரூபாய்க்கு விற்றது. அப்போ தள்ளுபடிங்கிறது இதுலேருந்து எவ்வளோ போச்சு, அந்த 100லேருந்து கடைசியாக இந்த 45 கழித்து 55% தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க கேட்குறது தள்ளுபடி சதவீதம் என்னன்னு தான் கேட்குறாங்க, அவங்க விற்கிறத கேட்கல. ஓகேவா? இது வந்து வாங்கின விலை, இது வந்து விற்ற விலை, தள்ளுபடி தான் அதுலேருந்து விற்ற விலையிலேருந்து கிடைச்சா வரது தானே தள்ளுபடி. 55% தள்ளுபடி கிடைச்சிருக்கு, ஆப்ஷன் சின்னு போடணும். நிறைய பேர் கணக்கை புரிஞ்சுக்கிட்டு இந்த செயின் ரூலில் போட்டுருவாங்க, 45ன்னு வந்துடும். வந்தவொடனே 45 தான் ஆன்சர்னு போட்டுருவாங்க. அப்படி கிடையாது, அது விற்ற விலை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 100 ரூபா பொருளை 45%க்கு விற்றாக்கா 45% விற்கிறப்ப எவ்வளோ போச்சு, 55% தள்ளுபடியாகவே போச்சுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவன் தள்ளுபடி சதவீதம் தான் கேட்பான். இந்த ஒரு வார்த்தையை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? கடைசியாக அந்த கழிக்க வேண்டியது தான் மெயினான ஸ்டெப்பு. அப்போ இந்த லாப நஷ்ட கணக்குலேருந்து அந்த 10 கணக்குமே பார்த்துட்டோம். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த டெஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாமே பார்ப்போம். நன்றி.